Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சென்னை ராஜரத்னம் மைதானம் அருகே கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தரப்பில் வைக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய சார்பில் 300க்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக தமிழக அரசு நீண்ட நாட்களாக எங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை என்பதை தொடர்ந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டனர். அப்போது அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்யப்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமே சிறிது நேரம் பரபரப்பாக நிலவியது. குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழகத்தில் 49 நாட்களை கடந்து 40,000த்திற்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் வாழ்வாதார உரிமைகளை மீட்க உற்பத்தி நிறுத்த போராட்டம் என்பதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில்தான் இன்றைய தினம் அனைத்து விவசாயிகளும் ஒன்றிணைந்து இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். தமிழ்நாடு அரசு இந்த கறிக்கோழி நிறுவனங்கள் மற்றும் கறிக்கோழி பண்ணை விவசாயி சங்கங்களை உள்ளடக்கிய முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி கறிக்கோழி வளர்ப்பு விவசாயிகளுக்கு அடிப்படை கூலியாக கிலோவுக்கு 20 ரூபாயும், பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு ரூபாய் 25 ரூபாயும், காடை வளர்ப்பிற்கு ஒரு காடைக்கு 7 ரூபாயும் நிர்ணயிக்க வேண்டும் என்றும், அதே போல ஆண்டுதோறும் இந்த முத்தரப்பு கூட்டம் நடத்தி கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டும் என்றும் முக்கிய பிரதான கோரிக்கையாக வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக FCR எனப்படும் தவறான வளர்ப்பு கூலி நிர்ணயம் செய்யும் முறையை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே விவசாயிகளுடைய முக்கிய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மின்சாரம் வழங்க வேண்டும். அதே போல சூரிய மின் உற்பத்தி செய்யும் பண்ணையாளர்களுக்கு அரசாங்கம் யூனிட் டு யூனிட் அடிப்படையில் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டண வித்தியாசமும் இருக்கக்கூடாது என்றும் அவர்கள் கோரிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு தனியாக நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும், விவசாயிகள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து பொய் வழக்குகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் என்பதும் தொடரப்பட்டிருந்தது. சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட இந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய அந்த கைது என்பது இந்த எழும்பூர் பகுதி முழுவதுமே ஒரு சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலையும், அதே போல தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய போராட்டத்திற்கான கோரிக்கைக்கு செவிசாய்க்காவிட்டால் முழுவதும் தங்களுடைய போராட்டங்கள் என்பது முன்னெடுக்கப்படும் என்றும் விவசாயிகள் தரப்பிலிருந்து உறுதியாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.